ஹாய் ஆல் சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் லைட் பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு அவலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு வடித்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக அவலே சாஃப்ட் ஆகிரும். 2வதா ஒரு கடாயில் வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றி அதில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையில் உள்ள தோலை நீக்கிக்கோங்க. 3வதா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு லைட்டாக கலர் மாறணும். அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பில்லை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடித்து எடுத்தோம்ல, அந்த அவல் சேர்த்து நல்லா கிளறிட்டு, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு வறுத்த வேர்க்கடலையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி. மார்னிங் டக்குன்னு சிம்பிளாக லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.